ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், வெல்கம் டு தி டே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஈஸின்னுலாம் சொல்ல மாட்டேன், ஈஸி தான், பட் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால அப்படிப்பட்ட ஒரு ரேட் பார்க்கலாம். நீங்கள் இது வந்து பர்த்டே ஆனிவர்சரிக்குன்னு எதுக்கு வேணாலும் எடிட் பண்ணலாம், சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோ எடிட் பண்ணுறக்கே 10 minutes வெயிட் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஷாட்டில் ஃபோட்டோவுக்கு போயிட்டு இந்த மாதிரி பிளாங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸில் 9:16 ரேஷியோ வச்சுட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வச்சுக்கோங்க. இப்போ பிப்பில் வந்து நான் இந்த இமேஜ் கொடுத்துட்றேன். ஓகேவா? மெட்டீரியல் லிங்க்கில் ஸோ பிளெண்டு போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. மெட்டீரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா நான் இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். இமேஜஸ் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், எப்போ சொல்கிறது தான். ஸோ இப்போ இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த இமேஜஸ் எடுக்க போகிறீங்கன்னா அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் இமேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இமேஜஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ப்ரிவியோட ஃபுல் வீடியோவுமே அதில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் வேணால் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்களா இமேஜாக. ஸோ இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் க்ராப் போயிட்டு 1:1 ரேஷியோவில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் இதே மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்துக்குமே பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக டைம் எடுக்கும். எனக்கு இந்த ஒரு இமேஜ் இந்த ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணி முடிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு வந்துட்டு 8 to 9 minutes ஆச்சு. நான் அவ்வளோ டைம் எடுத்துச்சு. மீதி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் வந்துட்டு மெல்ல இது பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இந்த இப்போ நான் கொடுத்துருக்கேன் மெட்டீரியல் இமேஜ், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் பேக்கில் போயிடும். பட் வந்துட்டு உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஏன்னா இந்த இமேஜில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைட் ஒயிட் ஷேட் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்துட்டு ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி 1:1 ரேஷியோலேயே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணி கரெக்டாக இந்த ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு 1 by 1 இமேஜாக எல்லா இமேஜுக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சென்டர் இமேஜ் மட்டும் பர்ஃபெக்ட் ஒரு நல்ல இமேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு என்ன அவசியமே இல்லை. ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். நான் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு எல்லாமே சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், நான் இமேஜஸ் வந்து 1 by 1 ஆட் பண்ணிட்டேன். இப்போது நான் லாஸ்ட் இமேஜுக்கு வந்துட்டேன். எனக்கு எப்படா இது முடிப்பேன்னு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு டைம் ரொம்ப இழுத்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் இமேஜ் வந்துட்டு கரெக்டாக சென்டரில் கொண்டு போயிட்டு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இமேஜ் வந்துட்டு சேவ் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா இமேஜும் கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்குதான்னு பார்த்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நியூ போயிட்டு வீடியோ கொடுத்துக்கோங்க. வீடியோவில் பேக்ரவுண்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு இமேஜ் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ சேம். இப்போ வந்துட்டு ஒப்பாசிட்டி மியூசிக் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு சாங் ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோ ஆட் பண்ணேன், எனக்கு டேரெக்டாக சாங் கிடச்சிடும். நீங்கள் வந்துட்டு மை மியூசிக்கில் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும். நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆடியோ எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் வந்துட்டு இமேஜையும் ட்ராக் பண்ணிட்டா. நீங்கள் டியூரேஷன் கொடுத்த கூட செகண்ட்ஸ் எவ்வளோ டைமிங் வேணுமோ வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி நான் குறைச்சிருப்பேன் முன்னாடி சொன்ன மாதிரி. இதுக்கப்புறம் பிப்புக்கு போயிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணி எடுத்தோம்ல அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் இல்லைன்னா லைட்டுன்னு கொடுங்க. உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் வந்து லைட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்தங்காட்டி நீங்கள் வந்து ஒப்பாசிட்டி போய்ட்டு இப்போ வந்து ஒரு அளவுக்கு லைட்டாக குறைச்சிருந்தீங்கன்னா இப்போ நம்ம பிப்பில் ஆட் பண்ணோம்ல அதனோட ப்ரைட்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். பிளெண்டிங் ஒப்பாசிட்டியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் வந்துட்டு அப்படியே இதில் வந்து நல்லா தெரியும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நல்லா காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ இந்த வரல கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன தான் மேலே காப்பி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அது அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், ஸோ எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு பேக்ரவுண்டில் இருக்க இமேஜோட ஒப்பாசிட்டியை மட்டும் நல்லா குறைச்சிக்கோங்க ஓரளவுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் குறைச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இது வரலும் பர்ஃபெக்டாக எல்லாம் செஞ்சுக்கோங்க. ஓகேவா? எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா பீட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ பீட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒயிட் ஆட் பண்ணலாம், இல்லை பிரைட் ஆட் பண்ணலாம். இன்டர்வல் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்களே வந்துட்டு 1 by 1 வச்சு பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு பேக்ரவுண்டில் தான் நம்ம வந்துட்டு மெயின் இமேஜே இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு எஃபெக்ட் ஆட் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்துட்டு
நம்ம பிப்பில் ஆட் பண்ணுறோம்ல அதுக்கு வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வந்து வராது. அதனால நம்ம வந்துட்டு பேக்ரவுண்டில் இருக்க இமேஜுக்கு வரங்காட்டி நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தன் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இன்டர்வல் வந்து கம்மியாக வச்சுக்கிற மாதிரி மட்டும் பாருங்கள். நீங்கள் ஒயிட்டும் யூஸ் பண்ணலாம், பிரைட்டும் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ நான் வந்துட்டு ரெண்டுமே பண்ணிட்டேன், ஓகேவா? இன்டர்வல் நான் குறைச்சிருக்கேன், ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பேக்ரவுண்டில் வந்துட்டு அந்த பிளிங்க் ஆகுதுல்ல, எனக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. இந்த வீடியோ இன்னொரு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நடக்கிறது வந்து ஆஸ் யூஷுவல் தான். ஸோ எந்த லிரிக்ஸ் டைப் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு வீடியோ வரல கொடுத்துக்கோங்க. இப்போது அனிமேஷன் பார்த்திங்கன்னா நான் பேசிக் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க, பேக்ரவுண்டில் அந்த எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக இருந்ததுன்னா லிரிக்ஸ் எடிட்டிங் வந்து சிம்பிளாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப வீடியோ எடிட்டிங் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதுதான் எப்போவுமே முக்கியம். ரெண்டுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா வீடியோ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அது வேணால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் லிரிக்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் லிரிக்ஸ் எங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணணும் அங்கெல்லாம் வந்துட்டு நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ டெலீட் பண்ணால் நான் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் லிரிக்ஸ் வந்துட்டு டைப் பண்ணுறதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இதே மாதிரி எல்லா லிரிக்ஸுமே நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிப்புக்கு போய்ட்டு அந்த மெட்டீரியல் ஆட் பண்ண போகிறோம், ஓவர்லே வீடியோ. ஸோ பிப்புக்கு போய்ட்டு இப்போ நான் கொடுக்குறேன், இதுவுமே மெட்டீரியல் லிங்க்கில் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டுக்கு போய்ட்டு ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக நான் வந்துட்டு இப்போ ஒரு 4-5 புதுசாக ஒரு ஓவர்லே வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தில்லாலங்கடி படத்தில் வரும்ல, நிறையா மாத்திரை வச்சுருக்கேன், உனக்கு கொஞ்சம் தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொன்று தந்துகிட்டே இருப்பேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு எனக்கு வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு இந்த ஓவர்லே இமேஜ் பிடிச்சிருந்தது, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தோணுச்சு. ஸோ எடிட் பண்ணிவிட்டு பிடிச்சதுக்கு தான் பிடிக்கலையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.